வணக்கம் நண்பர்களே. திருநெல்வேலியிலேருந்து கோயம்புத்தூருக்கு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணோம். அது பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டு 4 டிக்கெட் தான் இருந்துச்சு. டக்கு டக்குன்னு புக் பண்ணலான்னு சொல்லி புக் பண்ணியாச்சு. புக் பண்ணிவிட்டு வேர் இஸ் மை ட்ரெயின் அப்படின்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷனில் போயிட்டு அந்த ட்ரெயின் நம்பரை போட்டால், அந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா பாலக்காடு வழியாக வர்ற மாதிரி போட்டிருக்கு. பாலக்காட்டிலேருந்து கோயம்புத்தூருக்கு 1 ஹவர் ஜேர்னி அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம அதை பார்க்காம ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணியாச்சு. பரவாயில்ல, புக் பண்ணியாச்சு, அதிலே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெயினில் தான் இப்போ ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவங்க கூட ஷேர் பண்ணிட்டுருக்கேன். இந்த மாதிரி ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணும்போது யாராவது சொதப்பியிருந்தீங்கன்னா உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். திருநெல்வேலியிலேருந்து கிளம்பி இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இப்போ வடக்கஞ்சேரி அப்படிங்கிற ஒரு வழியாக ட்ராவல் ஆகுது. இந்த ஊர் வழியாக ட்ராவல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 2 பக்கமுமே நல்ல பச்சை பசேல்னு இருக்குங்க. வயல்வெளிகள், புல்வெளிகள் எல்லாமே பிரமாதமாக இருக்குது. நல்ல விவசாயம் நடக்கிற இடமா இருக்குது. இது வந்துட்டு வடக்கஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன். இதை பார்த்தீங்களா, எவ்வளோ பச்சை பசேல்னு விவசாய பூமி. நல்ல விவசாயம் பண்ணிகிட்ருக்குறாங்க. நெல் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நல்ல பச்சை பசேல்னு இருக்குது. காலை நேர வெயில், பசுமையான வயல்வெளிகள், சுத்தமான காற்று எல்லாமே வந்துட்டு இங்கே நல்லா இருக்குங்க. இந்த மாதிரியான வியூஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரியலூர், தஞ்சாவூர் இந்த மாதிரியான இடங்களில் பார்க்கும்போது இன்னும் நல்லா இருக்கும். விவசாயத்தை காப்பதும் நம் கடமை, இயற்கையை காப்பதும் நம் கடமை. மரம் வளர்ப்போம், விவசாயம் காப்போம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்போ தான் இது போன்ற வீடியோக்கள் நம்ம மேலும் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேலும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.